வணக்கம் வியூவர்ஸ். ராஜா சார் இன்ஸ்பிரேஷன் காப்பி பற்றி எல்லாம் என்ன கூறுகிறார், அவர் எந்தெந்த மியூசிக்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி சில பாடல்களை கிரியேட் பண்ணார் என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிளிக் ஆஃப் த பட்டன். வீடியோ போடும் நபர்களுக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். இன்ஸ்பிரேஷன் பத்தியும் காப்பி பற்றியும் ராஜா சாருடைய ஒரு சுவையான உரையாடலோட இந்த பதிவை தொடங்கலாம். இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் இருக்கும். இன்ஸ்பயர் ஆகாம ஒரு பாட்டும் வராது. சம்ஹவ் நமக்கு தெரியாமலே இன்ஸ்பயர் ஆகிறோம். இன்ஸ்பிரேஷனால வர பாட்டுக்கும் இல்ல ஒண்ணு ஓணும்னே கேட்டு அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற நினைச்சு பண்ண பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு இருந்ததுன்னா அது பாட்டே இல்லை. அது வந்து இமிடேஷன் நகையை போல அப்படின்னு சொல்லலாம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இதே பாட்டுல இதே டியூன்ல பேசுவது கிளியா, பெண்ணரசி மொழியா, கோயில் கொண்ட சிலையா, கொத்து மலர் கொடியா பாடலாம். மாம்பழத்து வண்டு, வாசமலர் செண்டு, இப்படி எல்லாம் பாடலாம். இது வந்து ஒரே ரித்தமிக் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு வேற வேற டியூன் மாத்துறது. ஆனா ஆக்சுவலா வந்து இந்த பாட்டுக்கு எம்எஸ்வி சார்கிட்ட வந்து டைரக்டர் வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டு, இப்போ நான் அவரை கேட்டேன்னா, கேள்வி கேட்டேன்னா, அண்ணன் விஸ்வநாதன் சாரோட அண்ணனை கேட்டேன்னா, அண்ணா இந்த பாட்டு வந்து ஆக்சுவல் கேரக்டரா பாடுறாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு இருக்கு. ஒரு தத்துவார்த்த ரீதியா இருக்கு. இது நிஜமாவே ஒரு சன்னியாசி பாடக்கூடிய பாட்டு தானே, ஒரு சித்தர் பாடக்கூடிய பாட்டு தானேன்னு சொன்னா அதுக்கு டியூன் வேறையா இருக்கும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, அப்படி போயிடும். இதுவே வந்து ஒரு எல்லாத்தையுமே விட்டுட்டு லைஃப்ல வந்து ரொம்ப நொந்து போய் வெளியே போறவனா இருந்தா அதுக்கு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, அப்படி போகும். அதனால சிச்சுவேஷனுங்கிறது, இமிடேஷனுங்கிறது வேற, இன்ஸ்பிரேஷனுங்கிறது வேற. இன்ஸ்பிரேஷனுங்கிறது வந்து அதே மாதிரி பாட்டை உருவாக்குறது இல்லை, அதே விதத்தில் உருவாக்குறது இல்லை. ராஜா சார் பாக், மொசார்ட், ஷூபர்ட் இப்படி நிறைய வெஸ்டர்ன் கம்போசர்ஸ், சிம்பனி இதுல இருந்தெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி நமக்கு நிறைய பாடல்களை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க போறது இல்ல. நமக்கு நல்ல பரிச்சயமான தெரிந்த பாடல்கள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் செஞ்ச மாயாஜாலங்களை நம்ம பார்க்கலாம். என் படத்துல ஒரு பாட்டு இருக்கு. ராஜா சார்கிட்ட எந்த மாதிரி வேணும்னா ஒரு புலம்பல் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்போசிங் போது சொன்னேன். அதுலேருந்து டேக் ஆஃப் ஆகி அவர் ஒரு அற்புதமான கம்போசிஷன் ஒன்று பண்ணார். அதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்த ஒரு உதாரண பாடல் கவாவா கந்தாவா என்னை காவான்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. அந்த பாட்டை இந்த மாதிரி ஒரு சின்ன புலம்பல் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னேன். அது என்ன பாட்டுக்கு கம்போஸ் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கு ஈஸியாக வரணும்னு நினைக்கிறேன். பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க. எனக்கு தியாகராஜ சுவாமி ரொம்ப சின்ன பல்லவி ஒன்று கம்போஸ் பண்ணிடுறாரு. தத்துவம் இருக்க தரமா, பரதத்துவம் இருக்க தரமா, அவ்வளோதான் பல்லவி, ஒரே லைன்ல முடிஞ்சிருச்சு. தத்துவம் இருக்க தரமா, பரதத்துவம் இருக்க தரமா அப்படின்னு ஒரு பல்லவி. இந்த பல்லவியை பார்த்தோடனே ரொம்ப லெங்க்தி பல்லவி ஒன்று கம்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒரே லைன் பல்லவியா இருக்கணும், நான் பெருசா இருக்கணும். அதுதான் தம் தனனம் 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 தனனம். முடியவில்லை, எங்கேயுமே முடியாது பாட்டு. தம் தனனம் 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 தனனம். இப்போ எம்எஸ்வியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவரோட கம்போஸ் பண்றப்ப ஒரு லவ் சாங் கம்போஸ் பண்ண வேண்டியது வந்தது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாடல் மேல ரொம்ப இஷ்டம், ஓல்டு சாங். வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பெய்யுதே, வான் மீதிலே இன்பத்தேன் மாறி பெய்யுதே, வண்ணம் சேர்க்கலாமது வீசும் வெண்ணிலாவிலே, வண்ணம் சேர்க்கலாம்
வீசும் வெண்ணிலாவிலே வான்மீதிலே வான்மீதிலே வசந்தத்தில் ஆடும் அனுராக கீதம் இந்த டியூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் ஒரு தடவை பிரசாத் ஸ்டுடியோவில் நான் வேற தியேட்டரில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். விஸ்வநாதன் சார் பக்கத்து தியேட்டரில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. பவர் ஆஃப் ஆகி போனோடனே நாங்கள் 2 பேரும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அப்போ பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். இந்த சாங் நான் தான் கம்போஸ் பண்ணேன் அப்படின்னாரு. நான் சிஆர் சுப்ரமணியன் நினைச்சிட்டு இருக்கிறேன். இல்லை சண்டிராணி என்ற படத்தில் நான் கம்போஸ் பண்ண சாங் அப்படின்னு. இந்த நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் இருந்து 2 பேரும் கம்போஸ் பண்ண உட்கார்ந்தப்போ இதே மாதிரி எனக்கு ஒரு இந்த படத்தில் ஒரு பாடல் பாடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சார். வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வான்மீதிலே இன்பத்தே மாறி பெய்யுதே வான்மீதிலே இன்பத்தே மாறி பெய்யுதே வான்மீதிலே. இன்ஸ்பிரேஷனுக்கும் காப்பிக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் என்னன்னா, காப்பியில எந்தவித வேல்யூ ஆடும் புதுமையும் இருக்காது. ஒரிஜினல் படைப்பை அப்படியே மாத்தி கீத்தி ரசிகருக்கு பிரசன்ட் பண்ணக்கூடியதுதான் காப்பி. அதுல ரசிகருக்கு எந்த கெயினுமே கிடையாது. ஆனா இன்ஸ்பிரேஷன் என்பது ஒரு ஒரிஜினல் படைப்போட ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு படைப்பாளி தன்னுடைய ஆளுமையை ஸ்டாம்பை முத்திரையை பதிச்சு அதை வேறொன்னா ரசிகர்கள்கிட்ட கொடுக்கறது. இதுல ரசிகருக்கு ஒரு கெயின் இருக்கு. ரசிகர்கள் அதுல புதுசா பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் ரசிப்பதற்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கும். அதுதான் இன்ஸ்பிரேஷன். ஆனா ராஜா சார் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ராஜா சார் இன்ஸ்பயர் ஆகி ஏதாவது ஒரு பாடலை கிரியேட் பண்ணா அது நம்மள ஒரு கண்காணா உலகத்துக்கு அழைத்து சென்று விடும். அந்த கண்காணா உலகத்துல அந்த ஒரிஜினல் பாடலுடைய அந்த ஒரிஜினல் மியூசிக்கோட சாயலை நம்மளால பார்க்கவே முடியாது. அது நம்ம ஊர் கல்ச்சர், நம்ம வாத்தியங்கள், கலாச்சாரம், உணர்வுகள் இதோடு அப்படியே இசைந்து ஒரு புதுமையான படைப்பாவே நமக்கு எப்போதுமே தெரியும். அவராகவே சொன்னாதான் இது இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது நமக்கே புரியும். இஞ்சி இடுப்பழகா பாட்டு எப்படி வரணும் அப்படின்னு கேட்ட. இஞ்சி இடுப்பழகாங்கிற லைனே கிடையாது. ஏ தில் தீவானா ஹே தீவானா தில் ஹே ஏ தீவானா தில் தீவானான்னு வரும். இது மாதிரியே வேணுமா அப்படின்னா இது மாதிரியே வேணும் கேட்டால் அது மாதிரியே போட்டு கொடுக்க மாட்டார் ராஜா. அது மாதிரின்னா அந்த மாதிரி வேற ஒன்று கொடுப்பாரு. அது ரொம்ப திருப்தியாக இருக்கும். அந்த பாட்டு ஞாபகமே வராது. இப்போ இந்த பாட்டில் இருந்து அந்த பாட்டுக்கு போகிறத நான் கிட்டே இருந்து பார்த்துட்டே இருந்தேன். இது அப்படியா அப்படின்னு ஹார்மோனியத்தில் இங்கே இப்படி தாளம் போடுவார். அதில் சரி அதே மாதிரி ஏதோ போட போறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போவே அவருக்கு ஃபுல் டியூனும் வந்துருச்சு. அப்படின்னாரு. என்ன அதையே பாட போறாருன்னு நினச்சிருந்தேன். டக்கு 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 டுன்னு டக்கு 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 டுன்னு நன்னா 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 இன்னும் யோசிச்சுட்டே தான் இருக்காரு. அவ்வளோதான். எந்து தான் பாட்டு இது எந்து அப்படின்ட்டேன் நான். இப்போ என்ன வேற யாருக்கா போடுறேன், பதறாதீங்க உங்களுக்கு தான். ஓகே ஓகே ஹிட்டு ஹிட்டுன்னு. ராஜா சார் மாதிரி ஒரிஜினாலிட்டி உடைய ஒரு கம்போசர் கிட்ட இந்த பாட்டு மாதிரி போடுங்க அந்த பாடல் மாதிரி போடுங்கன்னு சொல்லவே தேவையில்லை. சிச்சுவேஷனை கொடுத்தாலே போறோம். அவருடைய கற்பனை பிரம்மாண்டமாக பிரபஞ்சம் அளவு விரிவடையும். ஆனா அது புரியாம சில டைரக்டர்ஸ் அவருடைய சில பழைய பாடல்கள் இல்ல வேற பழைய பாட்டை சொல்லி இந்த பாடல் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ராஜா சாரோடைய கைகளுக்கு விலங்கு மாற்ற மாதிரி. அந்த மாதிரி தருணங்கள்ல அவர் வேற வழி இல்லாம அவங்க சொல்ற அந்த பழைய பாட்டையே தான் நமக்கு திருப்பி கொடுப்பாரு. ஆனா அதுல இருக்கிற ஆச்சரியம் வினோதம் என்னன்னா, ராஜா சாரே சொல்ற வரைக்கும் அந்த பழைய பாடலோட சாயல் அதுல இருக்கிறது கூட நமக்கு தெரியாது. அவர் இன்ஸ்பயர் ஆகி கிரியேட் பண்ற பாடல் அதனுடைய ஆக்கமும் ஆர்கெஸ்ட்ரேஷனும் சேர்ந்து ஒரு புதிய பரிணாமத்தை அதுக்கு கொடுத்து அது ஒரு புத்தம் புது மலராதான் நம்ம முன்னாடி நிற்கும். பாடல் கம்போஸ் பண்ணும்போது நான் நிறைய டியூன் போடுறேன். திருப்தியா இல்லை, அவருக்கு திருப்தியா இல்லை. சரி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னா
எப்பவுமே டைரக்டர்கள் இன்னொரு பாட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டு உங்களுடைய பாட்டு தான் அது என்ன மற்ற மியூசிக் டைரக்டர்கிட்ட போட்டாலும் கூட என்னுடைய பாட்டை சொல்லித்தான் அவங்க பாட்டு வாங்காங்க. அது வேற விஷயம் இல்ல, நிஜமா நடக்கிறது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது அதுதான். அதே மாதிரி எனக்கு என்னுடைய பாட்டவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க சார், அந்த பூவரசங்கு பூத்தாச்சு இல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு பாட்டு வேணும். பூவரசம் பூவரசங்க பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ, இந்த மாதிரியா வேணும் உங்களுக்கு. அதவே நான் போட்டேன், அதவே போட்டதா. பூவரசம் பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, பல்லவி பாடும். கமல் வந்து அபூர்வ சகோதரர்களுக்கு வந்து ஒரு பாட்டை கம்போஸ் பண்றதுக்காக வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னாரு. நான் ஒரு டியூன் போட்டேன், அது அவருக்கு பிடிக்கலன்னா நான் எப்பவும் எடுத்துக்கிற மாதிரி, ஏன் சார் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, சார் இது வந்து கொஞ்சம் நல்ல மெலடியா போட்டிருக்கீங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் துள்ளலோட வேணும். உதாரணம் சொன்னா பழைய பாட்டு ஒன்று சொல்றேன், நீங்க கோவச்சுக்க கூடாதுன்னு. சரி என்ன சொல்லுங்க அப்படின்னா, எம்ஜிஆர் பாட்டுல சார், நான் பார்த்ததில்லை அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே நல்ல அழகி, இந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும் வரல பிள்ளைக்கு நீ பாடுறா இது பண்ணிட்டேன். இது பண்ணோடனே ரொம்ப நல்லா இருக்கு, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேன்னு சொன்னாரு. சொன்னோடனே இது எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்னு கேட்டாரு. நீங்க சொன்னதுதான் நான் திருப்பி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயத்தான் நல்ல அழகி என்றேன், நல்ல அழகி என்றேன், நான் கேட்டதிலே ஒரு வார்த்தையை தான் நல்ல கவிதை என்றேன், நல்ல கவிதை என்றேன், கவிதை என்றேன், கவிதை. இந்த கருத்து சொல்றது இன்ஸ்பயர் பண்றதுக்கெல்லாம் ஆண்களுக்கு தான் தகுதி இருக்கு என்பது நம்ம சொசைட்டியோட பொது புத்தியில காலகாலமா இருக்கிற ஒண்ணு. நிறைய பேர் வந்து நான் அப்பாவோட அறிவு, டிசிப்ளின் இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மாவை நம்ம எப்பொழுதுமே அன்புக்குரிய, பாசத்துக்குரிய ஒரு பிம்பமா தான் கட்டமைச்சிருக்கிறோம். அதுலயும் ராஜா சார் வித்தியாசப்படுறாரு. நான் அம்மா கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பாடின தாலாட்டுல இருந்து ஒரு அருமையான பாடலை கம்போஸ் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கேளுங்க. அவங்க பாடின தாலாட்டு பாட்டை நான் எவ்வளவோ காதல் சாங்கா மாத்தி போட்டிருக்கேன். அவங்க எனக்கு பாடி தாலாட்டு பாடி தூங்க வச்ச பாட்டை வந்து நான் உதாரணம் சொன்னா என்ன படத்துலன்னு சொன்னா, என்னுடைய தம்பி டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படத்துல மலேசியா வாசகன் பாடுவேன், பூவே இளைய பூவே, அந்த பல்லவி தான் நான் கம்போஸ் பண்ணேன். சரணமெல்லாம் எங்க அம்மா பாடின தாலாட்டு. மாமாடித்தாரோ மல்லிகை பூச்செண்டாலே, மாமாடித்தாரோ யாரடித்தார் சொல்லி தர நானே 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 தானே நானே நானே அப்படி வர அந்த பாட்டு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. இதே வந்து சிச்சுவேஷன் மாறிடுச்சுன்னு வச்சுங்க. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. சரி, நான் வந்து உங்க வீட்டுக்கு இந்த டியூனுக்காக வந்திருக்கிற ஒரு டேரக்டர்னு வச்சுங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன், லெஃப்ட் சைடு திரும்பினா உங்க ரூம், மறந்து போய் ரைட் சைடுல உங்க புள்ள யுவன் சங்கர் ராஜா ரூம் உள்ள நுழைஞ்சிடறேன். அவர்கிட்ட போய் இந்த பாட்டு கேட்டிருந்தேன்னா அவர் இந்த பாட்டு எப்படி போட்டுருக்கேன். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, பொன்ன மாலையிட போகும் அந்த நாளு எந்த நாளு. முத்து முத்து கண்ணாலே நான் சுத்தி வந்த பின்னாலே பின்னாலே பின்னாலே. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, பொன்ன மாலையிட தேடி வரும் நாளு நாளு நாளு
மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட தூது விடும் நாளு எந்த நாளு ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் கண்ணும் ராஜமொழி பேசிவிட தூது விடும் கண்ணம். ரெண்டும் ஒரே டியூன் தான், ஒரே மீட்டர், ஆனா வேற வேற. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட. பதிவை ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடு பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா.